காக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன்
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து ஆராதித்து அவருடைய துதிப்பமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆராதனை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம், துணையாளரே ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஆனந்த சத்தத்தோட கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தோடு அவரை துதிங்க ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழு உள்ளத்தோடு கர்த்தரை துதிப்போமாக. நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் நம்ம நடத்துகிற தேவனை நம்ம உண்மையாக நம்ம அவரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. இதுவரை தெரிந்து கொண்ட தேவன் நாம இவ்வளவாய் நம்ம ஆராதனைக்கு கூட்டி சேர்த்து கர்த்தாவே இவ்வளவுவாய் எங்களை வளர்த்தெடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. 7 குத்தி விளக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை எங்களிடத்தில் இறங்குவதாக ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே சப்பா அபிஷேகத்தை எங்கள் மேல் பொழிய வைப்பீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தமா எங்களுக்கு கர்த்தாவே சப்பா நீரே எங்களுக்கு ஆராதனைக்குரியவராக இருக்கக்கூடிய நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே சப்பா எங்கள் நாவிலிருந்து கர்த்தாவே சப்பா உம்முடைய துதி மாத்திரம் எழும்புவதாக. ஹல்லேலூயா. நீரே துதிக்கு பாத்திரார், எல்லா கணத்துக்கும் பாத்திரார் ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம், மாட்சிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே சப்பா உம்முடைய சந்நிதியில் எங்களை நீ தம்மை புறப்பட வைத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் தகப்பனே. துதி உமக்கே, கனம் உமக்கே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் உமக்கே ஒருவருக்கே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை சத்தத்தோட. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை அன்பரேசுக்கே, அன்பரேசுக்கே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவ்வளவாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே இம்மட்டும் நடத்தின தேவன், இனிமேலும் நடத்துகிற தேவன் கர்த்தாவே சபா எபனேசராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. காப்பவரே உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே சபா அந்த புதிய வருடத்தில் இந்த மார்ச் மாதத்துக்கு கூட முடிவுக்கு கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே சபா எத்தனையோ தேவைகள், கர்த்தாவே சபா எத்தனையோ தொல்லை கஷ்டங்களை நீங்கள் மீட்டெடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. போக்கில் வரத்திலும் கூட எங்களோடு கூட இருந்தீரே. கர்த்தாவே சப்பா தலை குனிந்த இடத்துல தையல் உலர்த்தினரே. நீர் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி தகப்பனே. ஏசப்பா எங்கள் பொருளாதார தேவைகளை சந்தித்தீரே உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே சப்பா இந்த வருடங்களை கூட எங்களுக்கு புதிய வருடத்தில் கர்த்தாவே அநேக எங்கள் சாட்சி நிமித்தமாக நன்மை செய்தீரே. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. கர்த்தாவே சப்பா எங்கள் கால்களை கூட கர்த்தாவே சப்பா எங்கள் கால்களை கூட உம்முடைய சமூகத்தின் உம்முடைய நீதியின் பாதையில் நடத்தினதுக்காக நன்றி தகப்பனே. உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும் கர்த்தாவே. கர்த்தாவே சப்பா உமக்கு ஒருவருக்கே நன்றியும் புகழும் ராஜா. ஹல்லேலூயா. இசப்பா அந்த ஆராதனையிலே கூட கர்த்தா ஏழைகளின் சத்தத்தை கேட்கிற தேவன், கர்த்தா நீதியாய் பதில் கொடுக்கிற தேவன் ராஜா. இசப்பா நீர் என்னை தெரிந்தெடுத்தபடியா உமக்கு நன்றி தகப்பனே. நான் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை ராஜா, நீர் தாமே என்னை தெரிந்தெடுத்தக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே குப்பையிலிருந்து எடுத்து எங்களை கர்த்தாவை பயன்படுத்துகிற நன்றி தகப்பனே. கர்த்தா இசப்பா தாழ்மை உள்ள இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய கூக்குரலை எங்கள் சத்தத்தையும் கர்த்தாவே இசப்பா கேட்கிற தேவனே
ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே இயேசுவே எங்களை பிரித்தெடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே எங்களை தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இயேசுவே உம்முடைய பிள்ளையாக என்னை தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசுவே மகிமையான தேவனுக்கு கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி 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 தகப்பனே. கர்த்தாவே இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவாத தேவனை நன்றியோடு துதிப்போமா. ஒரு நாள் நம்மை மறவாத தேவன் கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் மறக்காத தேவன். நன்றி இயேசுவே. என்னாலும் உமக்கு நன்றி, என்னாலும் உமக்கு நன்றி என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே என்னாலும் நேசரே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே நன்றி. ஒரு நாள் என்னை மறவாத தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி சப்பா. வருடங்கள் முழுவதும் கண்மணியை போல காத்தக்கா நன்றி. வருடங்கள் காலங்களோ என்னை வலுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களோ என்னை வலுவாமல் காத்திட்ட தேவனுக்கு நன்றி நன்றி. பலகரத்தால் என்னை தாங்கினே, உம் சிறகாலை மூடி காத்திட்டே. பலகரத்தால் என்னை தாங்கினே, உம் சிறகாலை மூடி காத்திட்டே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே என்னாலும். கரங்களை உயர்த்தி ஆராய்ப்போமா. நன்றி ஒரு நாள் என்ன மறக்காத தேவனே. இயேசுப்பா எடுத்தெழுந்து ஒரு நாளும் மறக்காத தேவனை, தினம் தினம் நேசிக்கிற தேவனே நன்றி. நன்றி நிறைந்தோ இதத்தோடு துதிக்கிற ராஜா. நன்றி 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 சுவே. ஹல்லேலூயா. ஓ சுவே சோதரம். நன்றிக்குரியவரே சோதரம். நன்றி நிறைந்தவரே சோதரம். முழு உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே உம்முடைய ஆத்மாக்கள் உன்னை வாஞ்சித்து கதைகிற ராஜா. அது ஒரு நாள் மறவா தேவன். வருடங்கள் முழுவதும் கண்மணியை போல பாதுகாக்கிற தேவன். எத்தனையோ பின்னிட்டு சுபா எங்களை முன்னிட்டு வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இதுபா வாழாக்காமல் தலையாக்கின தேவனே உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. சோதிரம் 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 தகப்பனே. கதசப்பா இவ்வளவா இந்த ஆராதனை கூட கதாசப்பா எங்களுக்கு ஆராய்ச்சி தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அதே போல இசப்பா ஏழைகளின் சத்தத்தை கேட்கிற தேவனே உமக்கு நன்றி தகப்பனே. கதாசப்பா துதிக்கு பாத்திரர் துணையாளர் யெகோவா ஈரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. எங்களை ஒரு நாள் வலுவாமல் காக்கிற தேவன். எதிர்காலத்தை உன் கரத்தில் ஒப்புடுங்க ராஜா. கத்தாவே சப்பா ஒருபொழுதும் எங்களுக்கு ஒரு கலக்கம் இல்லை ராஜா. கத்தாவே சோதரம் சோதரம் சோதரம். எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு பயம் இல்லை ராஜா. தைரியப்படுத்துகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எழுப்புதலின் தேவனை கத்தாவே சப்பா இம்மட்டு உம்முடைய ஊழியத்துக்காக எங்களை திறந்ததுக்காக நன்றி ராஜா. சோதரம் தகப்பனே. எங்களை இவ்வளவாய் நடத்தி கத்தாவே சப்பா இவ்வளவாய் எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி தகப்பனே. நீரே 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 எல்லாம் நீரே ராஜா. ஹல்லேலூயா. சோத்ரம். நீர் சொன்னால் போதும் இயேசுப்பா, நான் எதையும் செய்வேன் ராஜா. நீர் காட்டும் வழியில் நான் நடப்பேன் ராஜா. இயேசுப்பா உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் செல்வேன் ராஜா. ஹல்லேலூயா. ஆராதனே உமக்கு, ஆராதனே உமக்கு. ஹல்லேலூயா. சோதிரம் சோதிரம். நீர் சொன்னால் போதும் ராஜா. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடி
கரங்களை உயர்த்தி சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கேது கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உன் அற்புத பாதங்கள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனைக்குரியவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவ்வளவாய் கர்த்தாவே சப்பா எனது ஆராதனை கூட ஆசீர்வதித்ததற்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே சப்பா துதிகளோடும் நன்றிகளோடும் கர்த்தாவே சப்பா எங்களை ஆராதனை நீ ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக கூட கூடி நன்றி தகப்பனே. ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ஈரே, யெகோவா ரஃபாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஆராதனை நிமித்தம் கர்த்தாவே சப்பா நீ தம் எங்களை ஆசீர்வதித்து சப்பா எங்களோட ஜெபத்தை கூட எங்கள் ஆராதனை கூட அங்கீகரித்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. மீதியான நேரத்தில் கூட கருத்தில் குறைக்கிறோம். ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருக்கின்றதே
வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வேத பகுதி பிரதர் குமார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமலே பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் மாகிய உம்முடைய பரிசுத்த நாமத்தில் வருகிறோம். காலையிலே ஜனம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். ஜனத்தின் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிறீர். ஜனத்தை ஆற்றி, ஜனத்தை ஆசீர்வதித்து, ஜனத்தோடு பேசி அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியனை சிலுவையின் நிழலில் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். சிலுவையை பற்றிய பவுலினுடைய ஒரு உபதேசத்தை இந்த காலையிலே நாம் கர்த்தர் வார்த்தையாக கவனிக்க போகிறோம். சிலுவையை பற்றிய பவுலினுடைய ஆழமான தேவ வெளிப்பாடை இந்த காலையில் நாம் கவனிக்க போகிறோம். பொதுவாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிலுவை என்றால் கஷ்டம், பாடு, நெருக்கம், தாங்க முடியாத, சகிக்க முடியாத ஒரு பெரிய வெயிட்டான ஒரு பொருள் என்பதை உங்களுக்கு தெரியும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவையை குறித்த ஆழமான காரியங்கள் பரிசுத்த வேதாகமம் நமக்கு தருகிறது. அதிலும் பவுலினுடைய ஆழமான உபதேசத்தினுடைய மகிமையை இந்த காலையிலே நாம் கேட்க போகிறோம். ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியால் பவுல் என்கிறவர் யார்? பவுலை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? பவுல் இவ்வளவாய் தேவனுக்குள் வேரூன்றும்படிக்காக இந்த பரிசுத்த வேதாகமத்தில், அது புதிய ஏற்பாட்டில் இவ்வளவு நிருபவத்தை எழுதுவதற்கும், சில நிருபவங்கள் அவர் கையிலிருந்து, அவருடைய கப்பல் சேதப்பட்ட பொழுது கையிலிருந்து இழக்கப்பட்டிருக்கிறது, சிலது கிடைக்கவில்லை. கிடைத்த சில ஆழமான நிருபவத்தின் ஆழங்களிலே அவர் எழுதின ஆவிக்குரிய மர்மமாகும் இன்றைய செய்தி. பவுல் யார்? பவுல் ஒரு சவுலாயிருந்தவன். பவுல் யார்? சன்னத்திரிய சங்கத்தில் உறுப்பினர். பவுல் யார்? அவன் சவுலாய் இருந்த பொழுது அவன் கமாலியனுடைய பாதத்தில் நியாயப்பிரமாணத்தை, அதாவது தோராவை, பஞ்ச புஸ்தகத்தை கரைத்து குடித்தவன். சவுல் யார்? அவன் வாழ்வு சரித்திரம் சொல்கிறது, கெமாலினுடைய பாதத்தில் நியாயப்பிரமாணத்தை கரைதிரை அற்று கற்று தேர்ந்தவன். பவுல் யார்? இவனுடைய வாழ்விலே சபையை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். அவனை கர்த்தர் எடுத்து தம்முடைய ராஜ்யத்தின் கனமான பவுனிக்காக தமஸ்குருவிலே கண்டெடுத்த ஒரு தேவ மாமனிதன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பவுல் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ருசித்த, தான் கண்ட ஒரு பெரிய மகிமையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிலே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. ரொம்ப பாஸ்டர்மார் சொல்லுவாங்க, நான் என்னுடைய ஆயுசு நாட்கள் இவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கிறேன்.
அதிலும் நீங்கள் பேதுருவை நல்லா கற்று தேரும் பொழுது பேதுரு பரிசுத்த வேதாகமத்தில் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு தேவ மனிதன் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆனால் பவுல் சொல்கிறார், ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கர்த்தர் என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அவர் அனுப்பினார். கிறிஸ்துவனுடைய சிலுவை வீணாகாத போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே என்னை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு படித்து இவ்வளவு பற்றத்தையும் இவ்வளவு அறிவையும் இவ்வளவு பண ஆஸ்தியும் உடையவனாயிருக்கிற மனுஷன் தேவனுடைய நாமத்துக்கு முன்னாக வந்து சொல்கிறான், கர்த்தர் என்னை ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை தெரிந்து கொள்ளவில்லை, பிரசங்கிக்க கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே கர்த்தர் என்னை அனுப்பினார். இன்னைக்கெல்லாம் பல பிரசங்கியாரை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க வந்து டாக்டரேட் எடுத்தவங்க, தியாலஜியை கரைச்சு குடிச்சவங்க, அடுக்குமொழியிலே பேசுகிறவர்கள். இந்த பவுல் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தான் என்று சாதுரிய ஞானமில்லாமலே ஆண்டவருடைய சமூகத்திலே பிரசங்கித்தான். அவருக்கென்று ஒரு அடுக்குமொழி இல்லை. ஆனால் அவர் கற்றுக்கொண்ட வார்த்தையை, இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதையும், இயேசு மனுகுலத்தின் பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார் என்பதையும், இயேசு தான் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற ஆழமான சத்தியத்தை பிரசங்கித்து வந்தார் என்று வேதம் நம்மை படிப்பிக்கிறது. 18ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை நான் ஒருநிலைப்படுத்த ஜெபத்தோடு நிற்கிறேன். வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். இந்த காலையில சிலுவையை குறித்து 1வது உபதேசம், கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியம். இந்த ஊர்ல சபையோடு அல்லது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவீர்கள், நீங்கள் ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வருவீர்கள், நீங்கள் தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே வருவீர்கள். ஆனால் கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியமாயிருக்கும். நீங்கள் காலையிலே ஆலயத்துக்கு வருவது, இந்த பைபிளை எடுத்து வருவது, அது குடும்பமாய் வருவது மற்றவங்களுக்கு அது பைத்தியமாக தோன்றும். அது கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவனுடைய வாழ்வு எப்படி மாறும் என்றால், தேவனுக்கு பிரியமற்ற வாழ்வு, ஒரு கண்டிஷன் இல்லாத வாழ்வு, தேவனோடு ஐக்கப்படாத வாழ்வு. ஆனபடினால் சிலுவையை பற்றிய மற்றவங்களுக்கு நம்ம உபதேசிக்கும் பொழுது கல்லறி வரலாம், பல இடத்துல எதிர்ப்புகள் வரலாம். கடந்த நாளிலே இந்தியாவிலே, தென்னிந்தியாவிலே இருந்து ஊழியத்திற்கு சென்ற ஒரு குடும்பம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டு சபையை நிறுவினது. அவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்பதை பலவந்தமாக அவர்களை கொண்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையும் அவங்களுக்கு பெயில் கிடைக்கல. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலம். இந்த காலையிலே இங்க இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்கள் சிலுவையை பற்றிய உபதேசத்தை நன்கு ருசித்தீர்கள். இது உங்களுடைய வாழ்வில் தேவ பலமாயிருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க, இது உங்கள் வாழ்வில் அது ஒரு தேவ பலமாயிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்டதுனால, இந்த உபதேசத்தில் வளர்ந்ததுனால உங்களுக்குள்ள ஒரு தேவ பலம் இருக்கிறதா? இந்த தேவ பலம் இருக்கு சொல்ல, சோர்வு வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது நாம் கர்த்தர் சமூகத்தை விட்டு வழி விலகாதபடிக்கு இந்த தேவ பலம் நம்மை பாதுகாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதலால் இந்த காலையில இந்த சத்தத்தை கவனிக்கிற சபையாரோடு, விசுவாச குடும்பங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவனுக்கு அது பைத்தியமாயிருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு காலையில தேவ பலனை உங்களுக்கு தருவதற்காக சிலுவையிலே தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி நமக்காக அந்த கேடு அடைந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 1வதாக சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாயிருக்கும். நான் ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்னதான் இருக்கும்? தேவ பலமாயிருக்கும். அந்த தேவ பலனை நீங்கள் ருசிக்கிறீர்களா? அதன்படி அந்த தேவ பலத்தை அனுபவிக்கிறீர்களா என்று கர்த்தர் நம்மோடு கேட்கிறார். 2வதாக வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 14. நானோ நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல்
வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி. நம்பர் 2, இந்த கலாத்தியருக்கு இந்த பவுல் எழுதும் பொழுது சிலுவையை குறித்த ஒரு ஆழமான காரியத்தை நமக்கு கைமாறி கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையிலே குறித்து மிக தெளிவான விளக்கத்தை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்தில் எழுதி கொடுக்கிறார். என்ன எழுதி கொடுக்கிறார்? நானோ நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டேன். நான் முகவரையாக சொன்னேன். இந்த பவுல் சவுலா இருக்க சொல்ல ஒரு பெரிய செல்வ சீமான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல படித்து நல்ல கற்று தேர்ந்த நல்ல கல்வி அறிவுள்ள இந்த நியாயப்பிரமாணத்தின் மேல அவ்வளவு புலன் பெற்ற மனுஷன், நல்ல வசதி படைத்த மனுஷன். ஆனால் அவர் சொல்கிறார், நானோ நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவினுடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன். மேன்மை. நீங்க நமக்கு மேன்மை பாராட்ட ரொம்ப காரியம். நம்ம படிப்பு மேன்மை, நம்முடைய பொருளாதாரத்தின் மேன்மை, நம்முடைய அழகின் மேன்மை, பிள்ளைகளுடைய உயர்வின் மேன்மை எல்லாம் நம்மால சொல்ல முடியும். பவுல் சொல்லுகிறார், எனக்கு உங்களை எல்லாரையும் விட மேன்மை சொல்வதற்கு எனக்கு அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது. ஆனால் எனக்கு கிறிஸ்து என்னை தமஸ்குரு பட்டணத்தில் தம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி தம்முடைய பிள்ளையாக என்னை எடுத்தது மாத்திரமல்ல, தேவராஜ்யத்தின் கனமான பணிக்காக என்னை அவர் தெரிந்து கொண்டார். அதனால் எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்று உண்டு, அதுதான் கிறிஸ்து. ஆமென். அதுதான் சிலுவை. ஆதலால் நான் உலகத்துக்காக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நான் தேவனை குறித்து, தேவனுடைய அறிவை குறித்து, சிலுவையை குறித்து, நான் உலகத்திற்கு தேவநாமத்திற்கு நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இங்க கவனிக்க வேண்டும், மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் இருக்க சொல்ல பொய் பேசக்கூடாது. நீங்களும் நானும் பவுல போல மாறணும். திருடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தணும், விசுவாசத்தில் நடத்தணும், பரிசுத்தத்தில் நடத்தணும், ஆவிக்குரிய நிலையில் நடத்த வேண்டும். ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வர சொல்ல ஏன் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக்கப்படுகிறது? உங்களுடைய ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் எவ்வளவு குறைபட்டிருக்கிறீர்களோ அதை ஏன் வசனத்தின் மூலம் சரி செய்யப்படுகிறது? ஏனென்றால் நீங்கள் உலகத்தில் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவுக்காக அறையப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. உலகம் எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையுண்டிருக்கிறார். நானும் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? உலகத்துக்காக ஒருவர் சிலுவையில் அறையுண்டது போல நானும் சிலுவையில் அறையுண்டப்பட்டிருக்கிறேன், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நானும் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன்? சிலுவையில் அறையுண்ட மனுஷனுக்கு சுயமாக எந்த காரியமும் செய்ய முடியாது, சுயமாக தீர்மானம் எடுக்க முடியாது, சுயமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்று ஆவியானவர் திருவுள்ளப்படுத்துகிறார். ஆதலால் இந்த பவுல் இந்த கலாத்திய நிருபத்திலே அந்த ஜனத்தோடு படிப்பிக்கும் பொழுது சொல்கிறார், உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று அருமையான பவுல் நமக்கு உபதேசத்தை தருகிறார். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறோமா? சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், வீண் வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள். தேவ சமூகத்திலே அறைவதுதான் உலகத்தில் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற அனுபவம். பாவம் செய்வது, பாவ வழிகளில் நடப்பது, பாவத்திலே வேரூன்றுவது, அது சிலுவையின் இயேசு கிறிஸ்துவோடு அறையப்படாத அனுபவம் என்பதை சபையே, விசுவாச குடும்பமே உங்களை பார்த்து கர்த்தர் எச்சரிக்கிறார். மூன்றாவதாக கொலோசியர் 1:20.
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிட்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தம், சிலுவையில் அவர் நமக்காய் சிந்தின இரத்தம். அந்த இரத்தத்தை குறித்து வேதம் ரொம்ப ஆழமான காரியத்தை தருகிறது. சிலுவையில் இயேசுவினுடைய இரத்தம், அவரை பிடிச்சிருந்து அடிச்சாங்க, விஸ்தரிக்கப்பட்டாரு, அங்கெல்லாம் அவருடைய சரீரத்தில் அடிக்கப்பட்ட காயத்தின் ஒவ்வொன்றாய் இரத்தம் விழுந்தது. அவரை உயிரோடு எப்படியாவது சிலுவையில் அறைய வேண்டும் என்ற பக்க பிளானிங்ல அவர்கள் செயல்பட்டார்கள். இப்ப 2 கலர்களின் மத்தியில் இயேசு நிற்கிறார். அந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தை பவுல் எழுதி கொடுக்கிறார். அந்த இரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கிட்டு. கரங்களை தட்டி. இன்னைக்கு காலையில் அநேகருடைய வாழ்வில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. கடத்தை வச்சு, பிள்ளைகளை வைத்து, எதிர்காலத்தை குறித்து, சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து எல்லாம் எடுக்கிறதெல்லாம் தோல்வி தோல்வி என்று சமாதானம் இல்லை. ஆனால் இயேசுவினுடைய இரத்தம் மனுகுலத்திற்கு செய்த ஒரு பெரிய மெரிட் என்னன்னா, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா சமாதானம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, மகனே மகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் சமாதானத்தை ருசிக்கிறீங்களா? சமாதானத்தை அனுபவிக்கிறீர்களா? இல்லாவிட்டால் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நீங்கள் மீட்கப்படவில்லை என்று அர்த்தம். நீங்கள் சிலுவையினுடைய இரத்தத்தினால நீங்கள் கழுகப்படவில்லை என்று அர்த்தம். அதனால் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால நமக்கு என்ன உண்டாக்குமா? சமாதானம். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? சமாதானத்தை அற்றவர்களாய் இருக்கிறீங்களா? சமாதானத்தை இழந்தவராய் இருக்கிறீர்களா? நீங்கள் இரத்தத்தால் கழுகப்படவில்லை என்பதை ஆண்டவர் மறுபடி எச்சரித்து சொல்லுகிறார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறது. அவர் நமக்காக சிந்தின சிலுவையின் இரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறது. அது எங்கெல்லாம் சமாதானத்தை கொண்டு வரும்னா, பூலோகத்தில் உள்ளவைகளை, பூலோகத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்ல இருக்கிறார். அது பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசுவினுடைய இரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாருங்க. இயேசுவினுடைய இரத்தத்திற்கான எவ்வளவு அனெண்டிங் இருக்கிறது என்று பாருங்கள். அவருடைய சிலுவையில் சிந்தின இரத்தம் நமக்கு சமாதானம். அது பூலோகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் நமக்கு சமாதானம். பரலோகத்தின் நிழல் தான் இந்த பூமி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் சமாதானமாக வாழவில்லை என்றால் நீங்கள் முழுமையாக கர்த்தருடைய இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுகப்படவில்லை என்பது அர்த்தம். ஆதலால் இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நானும் நீங்களும், நீங்கள் தண்ணீரினால் ஒவ்வொரு நாளும் உங்களை கழுகிக் கொள்ளுகிறீர்கள், சுத்திகரித்துக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் சுகந்த வாசனையினால் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறீர்கள். நல்லது வேண்டாம் என்றல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் சிலுவையின் சிந்தின இரத்தத்தினால் கழுகப்பட வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. வருஷத்துல 3வது மாசத்தை முடிக்க போகிறோம். இந்த மாசத்தில் ஆண்டவர் நின்று கேட்கிறார், மகனே, ஒவ்வொரு இரவும் உங்களுடைய வாழ்விலே சில நாட்கள் நரகமாயிருந்ததல்லவா? குடும்ப வாழ்க்கை நரகமாயிருந்ததல்லவா? வேலை பார்க்கிற இடத்துல ஒரு நரகத்தின் அனுபவம் அல்லவா? தனிப்பட்ட முறையில் எல்லாரையும் பார்த்து சிரிக்கும் பொழுது உள்ளத்தில் அழுகிற அனுபவம் அல்லவா? உண்மையாகவே சோதித்தறிந்து கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் என்னை சுத்திகரித்து, என்னை வேர்பிரித்து எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர், அந்த சமாதானத்தை இந்த பூலோகத்தில் அனுபவித்துக் கொள்ள, அது பூலோகத்தில் மாத்திரமல்ல, அது பரலோகத்தில் அனுபவித்துக் கொள்ள, பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில் சமாதானம் உண்டாக, தேவரீர் எனக்குள்ளே வாரும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று தேவநாமத்துக்கு திரும்பி வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி. 3வது 4வது
எபேசியர் 2:16 பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினர். கரங்களை தட்டி. இந்த சகோதர சகோதரிமாருடைய சிநேகம், அதாவது ஒரே வீட்டில் ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கேரக்டரை சொல்லுதேன், சுபாவத்தை சொல்லுதேன். இவங்க சிநேகித்தா உயிருக்கு உயிராகும். இன்னைக்கு காலையிலே எபேசு சபையினுடைய சபை மக்களுக்கு பவுல் சிலுவையை குறித்து உபதேசிக்கிறாரு. பகைய நான் சிலுவையில கொண்டு போட்டேன், பகையை சிலுவையில் கொண்டு போட்டேன். இன்னைக்கு காலையில என்னென்ன பகையோடு எல்லாரோடு நீங்க பழகுறீங்க தெரியுமா? சபை என்கிற ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் தந்த தேவனுடைய கனமான பணி என்பது உங்களை சிட்சித்து, நீங்கள் தவறும் பொழுது, நீங்கள் தேவனை விட்டு தூரம் போகும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் பொழுது உங்களை கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ரோலை பரலோகத்தின் தேவன் உங்க பாஸ்டருக்கு தந்திருக்கிறார். நான் அதை வீட்டு கூட்டத்தில் ஒரு காரியத்தை, ஒரு ஆர்சி ஃபாதருடைய பிரசங்கத்தை சொன்னேன். அல்லேலூயா. நான் அதை திரும்பி அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஃபாதர் ஒரு பெரிய சர்ச்சுக்கு அவருடைய 10வது வருஷத்தினுடைய ஊழியத்தினுடைய சர்வீஸை கனம் பண்ணி ஒரு சபைக்கு பிரசங்கத்தை கூப்பிட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. அவர் அடிச்சு பொழிக்கிறார் பிரசங்கத்தை. பிரசங்கெல்லாம் முடிஞ்ச ஒரு நல்ல வயதான ஒரு 84 வயது நிறைஞ்ச ஒரு ஐயா அந்த ஃபாதரை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இவருக்கு ஒரு சந்தோஷம், ஏதா நம்ம பிரசங்கத்தை ஏதோ பாராட்ட தான் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா வீட்டில் நிம்மதி இல்லையா? வீட்டில் இருந்தா நிம்மதி இல்லை, இந்த சர்ச்சில் வந்தாவது ஒரு நிம்மதி கிடைக்கும்னு நான் வந்தேன். அல்லேலூயா. நீங்க ஆரம்பத்திலிருந்து எடுத்த பிரசங்கம் அப்பா ஆக மக்களுக்கு சுகர் உள்ளவன் பிரச்சனை உள்ளவன் எல்லாம் இருந்து 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 இங்கேயும் சமாதானத்தை இழந்துட்ட ஐயா. அல்லேலூயா. ஐயா இனியாவது பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆறுதலான வார்த்தை ஒன்று சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. அவர் வெளியில சொல்லல, மனசுல சொன்னாராம். ஆறுதலான பிரசங்கத்தை சொல்லதான் ஆண்டவர் என்ன கொண்டு இருக்க. நீங்க செய்கிற, நீங்க காட்டுகிற வழி விலகி போகிற அனுபவம், தேவனோடு இருக்கிற உங்களுடைய ஐக்கியம், குடும்பத்தில் உங்களுடைய சாட்சியின்மை, அதனால என்னை உங்களை ஆறுதலான வார்த்தைக்கு நேராக கொண்டு போனாலும் உங்களை கண்டித்துணர்த்த வேண்டும் என்ற வார்த்தையினால கண்டித்துணர்த்துகிறேன் என்று அவர் மனசில் நினைத்துக் கொண்டார். உங்க பாஸ்டருக்கும் உங்களை ஆறுதல் படுத்தி விட தான் ஆசை. ஒரு ஆராதனைக்கு வந்து நிம்மதியோடு போக தான் உங்க பாஸ்டருக்கு ஆசை. ஆனால் உங்க பாஸ்டர்ட்ட ஆண்டவர் தந்த உத்தரவாதம் உங்களை எல்லாரும் பரலோகத்துக்கு எடுத்து செல்வதற்கு. எங்க உங்களை எங்க கொண்டு போவதுக்கு? அப்போ நீங்க தவறும் பொழுது உங்களை கரெக்ட் பண்ணாம ஒரு போதகர் போனார்னா முத நரகம் உங்க பாஸ்டருக்கு, முத எரி நரகம் உங்க போதகருக்கு. அதனால் ஜனத்தை சிட்சித்து, ஜனத்தை கண்டித்து, ஜனத்தினுடைய தவறுகளை அக்கிரமங்களை சுட்டி காண்பித்து போகிறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய உண்மையான, ஒரு நேச்சுரலான உண்மையான ஊழியம் என்பதை சபைக்கு சொல்லுகிறேன். அதனால் இந்த எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிறார், பகையை சிலுவையில் என்ன செய்தேன்? கொண்டு போட்டுட்டேன். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நான் செத்து போனாலும் ஏங்குள்ள சவத்தில் வந்து நீ முழிக்க கூடாது. செத்து போய் கழிஞ்சு எப்படியா யாரு வந்தான்னு தெரியும். இந்த உலகத்தில் யாரும் நம்ம பெருசா நம்மளை படிப்பையோ நம்ம எல்லாம் தெரியும்னு சொல்லி நடிப்பு யாருக்கும் வேண்டாம். கொஞ்ச காலம் மட்டும்தான். காலையில் அந்த மூச்சு இழுத்து வரலன்னா சோலி முடிஞ்சு உடனே ஃபோனு பாஸ்டருக்கு தான் வரும். இந்த காலையில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பகைய சிலுவையில கொல்லணும். எத்தனை பேர்ட்டு எப்படிலாம் நம்ம பகை வச்சிருக்கோம் தெரியுமா? பார்க்க சொல்ல எவ்வளவு நடிச்சு நம்ம பேசுறோம், சிரிச்சு பேசுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பகைய சிலுவையில கொல்லணும். அதில் நான் இருதரத்தாராய் இருந்த அந்த வசனத்துல நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பல்லோவை சார்ந்தவன், நான் இயேசுவை சார்ந்தவன். எப்போ குரூப்பிசம் வீட்டிலையும் சபையில உண்டாதான் அந்த சபை அழிஞ்சிட்டுன்னு அர்த்தம். குரூப்பிசம் வேண்டாம்.
நம்ம இருதரத்தா இருந்தோம். பவுலை சார்ந்தவனாய், அப்போல்லாவை சார்ந்தவனாய், கிறிஸ்துவை நம்ம ஒரே சரீரத்தின் கூட்டு அவகாசிகள். கரங்களை தட்டி. ஒரே சபையின் அங்கத்தினர்கள், இருதரத்தாரா இருந்தார். நம்ம ரெண்டு சைடுல இருந்தோம். ஒன்னு பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம். ஒன்னு தேவனை விட்டு தூர போனோம். வேண்டாம், நம்ம எல்லாம் ஒரே தரத்தாராய், ஒரே சரீரம் உள்ளவர்களாய் ஒப்புரவாகுதலின் வேலையை கத்த தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் தகப்பன் சிற்றி ஆத்த பிள்ளைகள் உண்டோ? கத்த சொல்லுகிறார், நீ வாங்கிட்டு இருக்கிற எல்லா பகையை தூக்கி தூர எறியணும். ஆமென். கணவனோடு வச்சிருக்கிற, மனைவியோடு வச்சிருக்கிற, பிள்ளைகளோடு வச்சிருக்கிற, கூட நடக்கிறவங்ககிட்ட வச்சிருக்கிற பகையை, பிரத்யேகமாய் உங்க பாஸ்டர்கிட்ட வச்சிருக்கிற பகையை நீ தேவ சமூகத்தில் எடுத்தறியாம நீ எவ்வளவுதான் துள்ளி துள்ளி ஆராதிச்சாலும், தேவநாமத்துக்கு சாட்சியா கோடி பணத்தை சபைக்கு கொண்டு கொட்டினாலும் பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் சபையோடு கத்த சொல்கிறாரு, உன் பகைய சிலுவையில் கொல்லணும். உன் பகைய சிலுவையில் கொல்லணும். இருதரத்தாராய் இருக்கிற நம்மை ஒரே சரீரம் உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றினார். சிலுவையில் கொண்டு போடுகிற ஒரு பகையை தூக்கி எறிகிற அனுபவம் சபைக்கு எப்போ வருதோ அந்த சபை வளர்ந்துட்டுன்னு அர்த்தம். ஒரு தனிப்பட்ட மனுஷன் வளர்ந்துட்டான்னு அர்த்தம் என்பதை சபைக்கு அறிவிக்கிறேன். கொலோசியர் 2:15. ஆகையால் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் கரங்களை தட்டி. துரைத்தனங்கள், அதிகாரங்கள். இயேசு நினைச்சிருந்தா இயேசுவை பார்த்து பலர் பல கமாண்ட் அடிச்சாங்க. ஒரு கூட்டம் ஜனம் கூப்பிட்டு சொல்லுச்சு, உன்னை அற்புத அடையாளம் செய்தல, உன்னை ரட்சித்துக்கொள், உன்னை ரட்சித்துக்கொள், மற்றவர்களையும் என்ன செய், பாதுகாத்துக்கொள் என்று சொன்னாங்க. துப்புனாங்க, அடிச்சாங்க, கண்ணு கெட்டுனாங்க. பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையில் அறையுங்கள். அவருக்குள்ள துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? இயேசு நினைச்சால் பல தேவ தூதர்களை எங்க சிலுவைக்கு முன்னே இறக்கிருக்கலாம். பலரை தேவனுக்கு முன்பதாக கொண்டு நிறுத்தி தான் யார் என்பதை காண்பித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை பவுல் சொல்லுகிறார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கினார். இயேசுவுக்கு ஒரு வஸ்திரம் இருந்தது. இந்த வஸ்திரத்தை அவர்கள் சீட்டு போட்டாங்க. நாணத்தை மறைப்பதற்கல்லாமல் அவருடைய சரீரத்தில் உள்ள துணிகள் அவர் சரீரத்திலிருந்து எடுத்து போட்டது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலம், சிரசில் முள்முடி, அவருடைய சரீரத்தில் முன் சைடும் பின் சைடும் இருக்கிற, முதுகில் இருக்கிற, மார்பகத்தில் இருக்கிற எலும்புகள் எண்ணக்கூடும் அளவும் சரீரத்தினுடைய அந்த மாமிசங்கள் பிழுதெடுக்கப்பட்டது. வெளியரங்கமான கோலமாக்கினார். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள். இவ்வளவு கோர தாண்டவத்திலும் ஆண்டவர் ஏலி ஏலி லாமா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஜீவனை விட்டார். வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இந்த சிலுவை உங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வரும். இன்னைக்கு பல இடத்துல தோற்று போயிட்டேன் என்று சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? பல இடங்களில் தோல்வி மேல் தோல்வி என்று கண்ணீர் வடிக்கிறீர்களா? சிலுவையோடு நடந்தால் வெற்றி தருவார். சிலுவையோடு நடந்தால் உயர்வை தருவார். சிலுவையோடு நடந்தால் மேன்மையை தருவார். சிலுவையில் தான் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார்.
நான் பைபிள் ஸ்டடி நடக்க சொல்ல சபைக்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னேன், அது திரும்பி உங்களுக்கு எடுத்து சொல்லுதேன். உங்கள் சரீரத்தில் கொஞ்சம் உயர்வெல்லாம் வர சொல்ல ஒரு கோல்டு செயின் வரும், அதில் ஒரு லாக்கெட்டுக்குள்ளே ஒரு சிலுவை இருக்கும். கல்யாணம் ஆக சொல்ல உங்கள் திருமாங்கல்யத்தில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சிலுவை இருக்கும். சர்ச்சுடைய ஃப்ரெண்டு என்பது சர்ச்சினுடைய சிம்பலே என்னதான்? சிலுவை தான். ஒருவர் ஒரு முறை என்னிடத்தில் கேட்டாரு, ஆமா துப்பாக்கி வச்சு ஒருத்தனை கொன்னாச்சுன்னு சொன்னா, ரைஃபிளை வச்சு ஒருத்தனை கொன்னாச்சுன்னா அந்த ரைஃபிளை நினைவு சின்னமா யாராவது வைப்பாங்களா? வைக்கவே மாட்டான். அது மாதிரி எப்படி இயேசு சிலுவையில் அறைஞ்சு போட்டாங்க, ஏன் சிலுவையை நம்ம கொண்டு நடக்கணும்னு எல்லாம் ரொம்ப கேள்விகள் எழுப்புவாங்க. சிலுவை வெற்றியின் சின்னம். சிலுவையை முன்ன வச்சு நடந்தா ஒரு தோல்வியில், ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆனால் சிலுவை பாடு உள்ளது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தேவனுக்கு பிரியமான எந்த காரியமும் செய்யக்கூடாது. ஒரு ஒழுக்கமுள்ள, ஒரு 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 ஒழுங்குள்ள, ஒரு நியாயமுள்ள, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்வதாயா சிலுவையை எடுக்க முடியும். தன்னை வெளியரங்கமான கோலமாக்கி 40க்கு ஒரு அடி குறைய 39 அடிகள் அவருடைய சட்டத்திட்டத்தின்படி அடிக்கப்பட்ட ஒரு மேசியா. சங்கீதக்காரன் அவர் பிறப்பதற்கு முன்பதாக எழுதுகிறான், நிலத்தை உழுகிறது போல, நிலத்தை உழுகிறது போல உழப்பட்டவருடைய சரீரம் வெளியரங்கமாய் காட்டப்பட்டது. அப்படி வெளியரங்கமாக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து தன்னை பாடுகளின் மூலமாக, தன்னுடைய சொந்த இரத்தத்தின் மூலமாக உங்களை கிரயங்கொடுத்து வாங்கி சிலுவையில் ரட்சிப்பு என்கிற நித்தியம் என்கிறத உங்களுக்கு இலவசமாகி பேதுருவுக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது சொல்லுகிறார், இவ்வுலகத்தில் அழிந்து போகிற வஸ்துக்களாகிய பொன்னினாலோ வெள்ளியினாலோ அல்லாமல் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் உங்களை கிரயம் வாங்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆதலால் சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். சிலுவையை எடுத்து நடந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு இருக்கிறது. சஞ்சு சாம்சன் இந்தியாவினுடைய இந்த வெகுமதியாகிய இந்த உலக கோப்பையை வாங்குவதற்கு பலமுறை அந்த டீமிலிருந்து ஒதுக்கி நிறுத்தப்பட்டார். அவங்க அம்மா தன்னுடைய மகனுடைய வெற்றிக்கு முன்பதாக ஒரு ஃபேஸ்புக் ஒரு பேஜில் ஒன்றை குறித்தது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை ஆண்டவர் என்ன கல்லா மாற்றினாரு? மூளைக்கல்லாய் மாற்றினார். உலகத்தில் யாராலும் பகைக்கப்படலாம், யாராலும் கைவிடப்படலாம், ஆனால் சிலுவையை பற்றி பிடித்து நடந்தால் சிலுவை உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு காலையில் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வாசகத்தை சொல்லுகிறேன். 1999 ஜூலை மாதம் குடும்பங்கள், உறவுகள், எனக்கு இருக்கிற கல்ச்சர்கள், எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காக இந்த ஊருக்கு வந்தேன். நேசித்தவர்கள், அன்பு செலுத்துகிறவர்கள், கூட நடந்தவர்கள் 99% இங்கே இல்லை. நம்ம கிட்ட நன்மை பெற்றவங்க, நம்ம ஜெபித்து பிள்ளை கிடைச்சவங்க, நம்ம ஜெபித்து வீடு கட்டப்பட்டவங்க, நம்மளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இல்லை. என்றாலும் அதையெல்லாம் சகித்து, அதெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் அதெல்லாம் பொறுப்பெடுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யம் ஆயுசு நாள் உள்ள வரையிலும் ஓட வேண்டும் என்கிற மனசை தந்திருக்கிறாரு. இந்த பாதகரோடு ஓட பழகி கொள்ளணும், இந்த சபையோடு அங்கம் வகித்துக் கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலையில் சபையோடு ஆண்டவர் சொல்லுகிறாரு, வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளில் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதனால நான் உங்களுக்கு சொல்லுவேன், என் வாழ்க்கையில் இவ்வளவுக்கெல்லாம் வெற்றிக்கு உயர்வுக்கு ஒரே காரணம், நான் சிலுவையை எடுத்துக்கொண்டேன். சிலுவையை பாடலை பாடினது போல அந்த சிலுவையை நான் எடுத்துக்கொண்டேன். அதனால வழி விலகாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்து வருகிறார். ரோமர் 6:6
ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். பவுல் the great message சிலுவையை குறித்து நமக்கு ஃபார்வர்ட் பண்ணதாரு பாருங்க. நீங்க எந்த வேலை செய்தீங்களோ, எந்த ஊழியம் செய்தீங்களோ, அது பாவத்துக்கு செய்தீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. எந்த காரியத்தை செய்யணும் லாப நோக்கோடு செய்தீங்கன்னா அதுல பிரயோஜனமே இல்லை. நாம் இனி பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது. நீ என்ன காரியம் செய்தீங்களோ அதை பாவத்தில் செய்தீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. பாவ சரீரம் ஒளிந்து போகணும். ஆமென் சொல்லுங்க. பாவ சரீரம், அதான் பவுல் என்ட்ரன்ஸ்ல சொல்றாரு, எனக்கு மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்லை, எனக்கு நான் என்ன சொல்வதற்கு மேன்மை இல்லை. என் கண்ணு அந்த தமஸ்குர பட்டணத்தில் போச்சல கண்ணு ரெண்டு குருடாயிட்டு, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமோ? ஹூ, நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து. அதிகாரம் வந்துச்சு, கல்லறிஞ்சு கொல்லதற்கு ஒருத்தனை பிளான் பண்ணாங்க. கல்லறிந்து கொல்லுகிற இடத்துல சாட்சியாக ஒருத்தனை நிறுத்தினாரு. அவன் பரலோகத்தை நோக்கி பார்த்து, ஸ்தேவான் பரலோகத்தை நோக்கி பார்த்து தன் ஜீவனை விட்டான். அவனுடைய மரணம் இந்த சவுல் என்கிற பவுலுக்கு இயேசுவோடு நடப்பதற்கு ஒரு தைரியத்தை, எனர்ஜியை ஊட்டி தந்துச்சு. கரங்களை தட்டி. அதனால் சபையே, இன்னைக்கு காலையில் நாம் இனி பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த ஊழியமும் செய்யக்கூடாது. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும். உங்களிடத்துல ஒரு இடத்துல ஒரு ஆள் போன இடத்துல கையும் காலும் கட்டி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்காங்களா, உங்களால் அங்கே தப்பிக்க முடியுமா? தப்பிக்கவே முடியாது. உங்களையும் என்னையும் ஒருவர் பிடிச்சு சிலுவையில் என்ன செய்யிட்டாரு? அரைஞ்சு போட்டாரு. இனி உங்க சுயமாக ரெண்டு கையும் காலையும் தூக்க முடியாது. சுயம் என்னில் சாம்பலாய் மாறி சுத்தாவியை எனக்கு தந்து நானும் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட வேண்டும். நானும் கிறிஸ்துவோடு அறையப்பட. யார் அறையப்படனா? பழைய மனுஷன். எவ்வளவுதான் நீங்க துள்ளி துள்ளி ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் சத்தியம் கேட்டாலும், பழைய மனுஷன் உள்ள இருந்து பல நேரத்தில் பக்கத்தில் கொந்தளிச்சு எழும்புகிறான். தெரியுமா? நான் யாரு தெரியுமா? என் குடும்பத்தினுடைய பின்னணி தெரியுமா? எங்களோட படிப்பு என்னன்னு தெரியுமா? என்னுடைய செல்வாக்கு என்ன தெரியுமா? சகோதரா, ஒன்றுக்கு ஒன்று ஆகாது, ஒன்று பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும். இன்னைக்கு ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என்கிட்ட பழைய மனுஷன் யாரு? பழைய மனுஷன் யார்? அதை எனக்கு வெளிப்படுத்தி தாரும். பழைய மனுஷன் யார் என்பதை நீங்கள் புரிஞ்சா உங்களை யார் என்பதை ஆண்டவர் காட்டி கொடுப்பார். பழைய மனுஷனை ஒன்று சிலுவையிலே அறைய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கெட்ட வார்த்தை ஒரு பழைய மனுஷன், முறுமுறுப்பு ஒரு பழைய மனுஷன். இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே என் பழைய மனுஷன் யார் யார் இருக்காருன்னு இன்னைக்கு எனக்கு வெளிப்படுத்தி தாருங்கள். என்னுடைய பழைய மனுஷன் யார் என்பதை எனக்கு சுட்டி காண்பித்து தாரு ஆண்டவரே. அதை நான் ஒன்று சிலுவையில் அறையணும். இன்னைக்கு காலையில் கொலைகாரனை நல்லவனாக்குகிறது சிலுவை. கெட்டு போன விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவனை நல்லவனாக்குறது இந்த சிலுவை. ஆனா ரட்சிக்கப்பட்டு நம்ம சொல்லிட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்ட டேட்டில் நம்ம சொல்லுவோம், ஊர்ல நீ சாட்சியாய் வாழ வேண்டும், சமுதாயத்துக்கு சாட்சியாய் வாழணும். சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு மட்டும் அதை வாழ முடியும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு காலையிலே பழைய மனுஷன் எங்க அறையணும்? சிலுவையில் அறைஞ்சிட்டா 2 கொரிந்தியர் 5:17
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, பழையதெல்லாம் ஓய்ந்து போகும். உங்களை ஏன் இவ்வளவாய் உட்கார வச்சு இந்த வெயில் காலத்திலையும் ஏன் இப்படி தேவ வசனத்தை படிப்பிக்கிறோம் தெரியுமா? நீங்கள் ஒருவர் கூட, நான் உள்பட யாரும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. அல்லேலூயா என்பதை ஆண்டவர் எச்சரிக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறப் போகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கரங்களை தட்டி. கடைசியாக பவுலினுடைய உபதேசத்தில் சிலுவையை குறித்து சொல்லும் பொழுது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற அல்மைட்டி காட் ஒரு கன்னியின் வயிற்றை தெரிந்தெடுத்து ஒரு மனுஷ ரூபமாக மாறினார். இந்த பைபிள் தெளிவு சொல்கிறது, தேவ சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். யாரே? தேவ சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். அந்த தேவம் இப்ப மனுஷ ரூபமாய் மாறுகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல? தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை இந்த பைபிள் பவுலை கொண்டு சொல்லுகிறார், அவர் இப்ப யாரா மாறுறாரு? மனுஷ ரூபமாய் மாறுகிறார். மனுஷனுக்கு ஒரு சாபத்தை போட்டாரு, நீ இருக்கிற கால அளவும் உன் நெத்தி வேர்வை என்ன செய்யணும்? கீழே விழணும். சகோதரிமாரே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை அடிச்சு கொடுத்துறாரு, நீ வாழ்நாள் அளவும் உன் கணவனுக்கு கீழ்பட்டு, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவனுக்கு எல்லா நிலைகளிலும் என்ன பற்றணும்? கீழ்பட்டு வாழணும். ஒரு அழிவே சொல்லுங்க. அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். நீ பல வீட்டிலேயே கணவன் மாற மனைவி ஆளுகிறதுனால சமாதானம் கேடு. சகோதரிமார தெளிவா சொல்லுங்க, கணவனை நீ ஆளக்கூடாது, ஒன்ன அவன் ஆள வேண்டும். ஒன்னை அவன் ஆள, இதுதான் பிரமாணம், இதுதான் சட்டம், இதுதான் ஒழுங்கு. இப்போ அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அண்டர்லைன், மரண பரியந்தம். என்னது? மரண பரியந்தம் அவர் ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம். அண்டர்லைன் பண்ணுறார், சிலுவையில் மரண பரியந்தமும் என்ன செய்தாரு? நீ கடைசி வர சபைக்கு கீழ்பட்ட மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். உனக்கு ஒரு போதகரை தந்தா அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தா மட்டும்தான் பரலோகம் முடியும். எழுதி வச்சுக்கா. அதை விட உன் கணவனுக்கு எல்லாத்திலும் கீழ்பட்டுனா உன்னை ஆண்டவர் பரலோகத்தில் மகிமைப்படுத்துவாரு. உன்னை கொண்டு பார்த்து சொல்லுவாரு, உன் கணவன் உன்னை அடிச்ச காலம், உன் கணவன் உன்னை வீட்டில் விட்டு வெளியில் இறக்கி விட்ட காலம், ஒரு காலத்தில் உனக்கு வர வேண்டியதான ஒரு செயினை எடுத்துட்டு வந்து கொண்டு வித்தாலும், இதெல்லாம் பரலோகம் அங்க ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சகிச்சு அவன் கூட கடைசி வரை நின்ன பத்தியா, உனக்கான ஒரு வெகுமதியை நான் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு பிள்ளைகள், இன்னைக்கு உங்களை எல்லாம் செல்லங்குஞ்சு வளர்க்குறீங்க. இந்த பிள்ளைகள் உங்களை கொண்டு அநாத இல்லத்தில் விட்டாங்க ஒன்று நினைச்சு பாருங்க, எவ்வளவு வேதனை. இதுக்கெல்லாம் பிள்ளைகளை சொல்லி சொல்லி வளர்க்கணும். இல்லே, என்னையும் உங்க அம்மாவையும் நீ மறந்தனா ஆண்டவன் உன் கண்ணை பிடுங்கி போட்டவன்னு சொல்லி வளர்க்கணும். எங்களையும் எங்களை என் மனைவியை நீ பார்க்காம போயிட்டுன்னா உனக்கு சாபம் வரும்னு படிப்பிச்சு கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுக்க சபை. உனக்கு நன்மை உண்டாயிருக்க, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க அப்பனை அம்மா என்ன செய்யணும்? இதை சொல்லி ஊட்டி வளர்த்துக்கிற சபை. அப்ப பிள்ளைகளை கூட்டி வந்தா ஆகணும். பிள்ளையை பிறம்பால் கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். பிள்ளை சில நேரத்தில் நீ வான்னு சொல்லுவோம், அங்க ஸ்டிக் பண்ணணும். நீ வான்னு சொல்லக்கூடாது, அப்பாவை கனம் பண்ணணும். ஆசிரியரை நம்ம எவ்வளவு கனம் பண்ணி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தது தெரியுமா? பேஸ் வீட்டில் தொடங்கணும். அம்மா அப்பாவுக்கு சொல்லுவேன், உங்க பிள்ளைகளுடைய ஸ்நேகம் இருதயத்தில் தான் இருக்கணும். ஆமே. எப்போ வெளிப்படுத்தி காட்டணும்னா அவங்க கல்யாணத்துக்கு வெளிப்படுத்தி காட்டணும்.
அவங்க ஒரு உயர்வில் காட்டுற, ஏய் நீ இன்னைக்கு இந்த கோட் ஷூட்டோட நிற்பதற்கு நான் எவ்வளவு உன்னை மற்ற பிள்ளைகளை போல வளர்த்தல, உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, உனக்கு அங்கீகாரமான ஸ்கூலில், ஒரு அங்கீகாரமான காலேஜில் உன்னை படிக்க வச்சதுக்கு நான் வாயை கட்டணும்டா, வயிற்றை கட்டணும்னு சொல்லி 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 வளர்த்தணும். பைபிளில் எங்க ராஜாதி ராஜா இவ்வளவு சிலுவையில மெரிட்டாய் காண்பதற்கு சிலுவையின் கடைசி பரியந்தமும், எத்தனை பரியந்தம்? கடைசி பரியந்தமும் தான் கீழ்ப்படிந்தார். சபையே, நீ உனக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதல் உண்டானால், இந்த கீழ்ப்படிதல் உன் கணவனுக்கிட்ட, உன் மனைவி கிட்ட, உன் பிள்ளை கிட்ட, உன் சபை கிட்ட, உங்களை பார்க்கிற இடத்துல கீழ்ப்படிதல் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த ரவுடிசம் பண்ணுகிற ஆட்களை நீங்க பார்த்தீங்கன்னா கடைசியில இவன் ஒடுங்கி போகிற இடமும் மருத்துவமனை. ரவுடிசம் பண்ணுகிறவனுடைய வாழ்வில் ஒடுங்கி போகிற இடம் எங்க? மருத்துவமனை. ஐசியூல போய் நான் சிகரெட் அடிக்கணும்னு சொன்னா கேட்டுக்கிடுவாங்களா? ஐசியூல தொட்டு கொடுக்கணும். ஐசியூல டாக்டர் தான் பல்லு, அங்க இருக்கிற நர்ஸ் தான் உனக்கு பல்லு தேய்ச்சி விடணும். உன்னுடைய 1 2 அவங்க தான் எடுக்கணும். அதுக்கு ஒரு பீஸ் வச்சிருக்கிறான். உன்னை ஒடுக்கி படுக்க வைக்கிற இடத்துக்கு போவதற்கு முன்ன நீ ஒடுங்கி வாழ வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ளவா. எங்க இயேசப்பா அதை காட்டி கொடுத்தார் சிலுவையில். மரண பரியந்தமும் கீழ்ப்படிதல் உள்ளவராய் அடுத்து சொல்லுதாரு, தம்மை தாமே என்ன செய்தாரு? சிலுவையின் அனுபவம் உள்ளவனுக்கு இந்த 2 குணமும் வராம இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. இனி அடுத்த வாரம் ஒரு ஹோலி வீக் ஆகும். சில சபையில் ஒரு 12 பேரை கூப்பிட்ட உட்கார வச்சு காலை 12 பேருடைய காலை ஒருவர் கழுவுவார். இது அல்லையா கிறிஸ்தவ வாழ்க்கை? வருஷத்துக்கு ஒரு முறை இந்த காலை கழுகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லா நாளும் கீழ்ப்படிதல் உள்ளவனாய், ஒருவருடைய கால் கழுக நிலையில் சுபாவம் உள்ளவனாய் பிராக்டிக்கல் லைஃப்ல வாழ்வதற்கு நம்மை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சிலுவை படிப்பித்துக் கொடுக்கிறது. இந்த பகல் பிள்ளைங்க இருக்கீங்களா? ஸ்கூல் காலேஜில் உங்க ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியாமல் போனால், ஒருவேளை உங்க ஆசிரியர் கண்டுட்டும் காணாம போயிடுவாங்க, ஒருவர் கண்டு கொண்டிருக்கிறார். நீ ஒவ்வொரு வாரத்திலும் இங்கு வந்து பைபிளினுடைய வசனம் சொல்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசத்தின் பவுலினுடைய கண்ணோட்டத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபலன். நம்பர் 2, சிலுவையை பற்றிய உபதேசம் எனக்கு இந்த உலகத்தில் மேன்மை பாராட்ட வேற ஒன்றும் இல்லை. நீங்க தான்ப்பா, நீங்க தான், நீங்க இல்லாம வேற ஒன்றும் இல்லை. சிலுவையில் சிந்தின ரத்தம் சமாதான, பீஸ்ஃபுல். அல்லேலூயா. இனி இயேசு உங்களுக்காய் சிலுவையில் அறையப்பட போவதில்லை. இனி ஒன்ஸ் அகைன் அவர் சிலுவைக்கு நேராக போவதில்லை. சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒருவேளை இதுவரையும் அந்த சமாதானம் நீங்க இதுவரையும் தானா ருசிக்கலனா, மனைவி பிள்ளைகளா ருசிக்கலனா, உங்ககிட்ட எங்கோ சம் மிஸ்டேக் இருக்கு, திருத்திக்கொள். சிலுவையில் பகையை கொண்டார். என்னத பகை. யாருக்கிட்ட பகை இருக்கோ இன்னைக்கு போய் ஒப்பர வாய்க்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமா சொல்லுங்க, சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவை வெற்றி. உங்க லைஃப்ல வெற்றி வேணும்னா சிலுவை கிட்ட வந்துருங்க. ஆமென். வின்னரா மாறிடலாம். ஆமென். அடுத்து சிலுவை பழைய மனுஷனை மொத்தம் எங்க அரையணும்? ஆரஞ்சிடணும். நம்ம சர்ச்சில் இருக்கிற மாமியார் மருமகள் நீங்க ஒப்புரவாகணும். யாராகணும்? ஒப்புரவாகணும்.
இன்னைக்கு காலையில் என்னென்ன பகை வச்சிருக்கணும், இன்னைக்கு மாமியார்கிட்ட போய், மாமியாரே உங்களை நான் வேதனைப்படுத்தின உண்மை, மருமகளே இப்போ உங்க பிள்ளை நீங்க விட்டு கொடுக்க மாட்டேப்பா, அப்படி ஒரு ஒப்புரவாதல் அவளுக்கு காண்டுகிற அந்த ஒப்புரவாதல் மருமகிட்ட காட்டணும். அல்லேலூயா. இதை சொல்லணும் கேட்கணும்னா எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும். ஒரு டக்குன்னு வர மாட்டேங்க. இதுதான் லைஃப். இந்த என்ஜாய்ஃபுல்லான லைஃபை இந்த உலகத்தில் வாழ்ந்தீங்கன்னா பரலோகத்தில் வாழ்ந்துடலாம். அப்போ திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்னைக்கு ஒப்புரவாக தயாரா? ஹலோ, ஒப்புரவாக தயாரா? இப்படி நீங்க ஒப்புரவாகி நீங்க மருமகளோடு 2 பேரும் கரம் பிடிச்சு போனீங்கன்னா, ஆஹா அந்த பாஸ்ட் சரியான ஆளுதாமியா. ஏன் அப்ப இவங்க 2 பேரும் எப்படி சண்டை போட்டாங்க, இன்னைக்கு எவ்வளவு ஆகியிருக்கிறாங்க, சமாதானமாய். இதை தான் சபை செய்கிறது. ஒருவேளை இல்லை பாஸ்டர், நான் இது ஏன் வழி தனி வழின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா லைஃப் கடைசி வரை தனி வழியாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனபடியால் இன்னைக்கு காலையில் கர்த்தரிடத்துல கேட்ப, ஆண்டவரே சிலுவையின் கடைசி பரியந்தமும் நான் கீழ்ப்படிந்து தாழ்மையை ஸ்தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாய் சமர்ப்பியுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரரும் நீதியின் ஊற்றுக்கண்ணுமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, வார்த்தை அனுப்பினீங்க, ஜனத்தோடு பேசினீங்க. பவுலுடைய உபதேசத்தில் சிலுவையை பற்றிய அவருடைய கண்ணோட்டத்தில் ஒரு ஆழமான சத்தியத்தை கேட்க கிருபை செய்தீங்க. பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தர் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்டுக்கொண்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று மன நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமக்கு ஜெயந்த கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.